விரயஸ்தானத்தில் இருக்கிற சந்திரன் காலை 7:38 உங்கள் ராசிக்குள்ள வராரு. எழுந்திருக்கும் போது ஒரு சலிப்புத்தன்மையோட எரிச்சலோட காலையில் எழுந்திருப்பீங்க. சூரிய உதயம் உங்களுக்கு எரிச்சலை ஏற்படுத்தும். ஆனால் சூரிய உதயம் ஆன அடுத்த ஒரு 1 ஹவர்லேயே நல்ல செய்திகள் வரக்கூடிய யோகமான பலன்கள் ஏற்படும். உங்களுடைய நட்பு வட்டம், உங்களுடைய சக பணியாளர்கள், உங்களுக்கு கீழ் பணியாற்றுபவர்களை பற்றிய கவலைகள் விலகக்கூடிய வாய்ப்பு ஏற்பட்டு அதன் மூலமாக உங்களுக்கு மன நிம்மதி ஏற்படக்கூடிய வாய்ப்பு இருக்குது. ஆரோக்கியத்தில் முன்னேற்றம் ஏற்படும். உடல் ரீதியான சோர்வுகள் விலகக்கூடிய வாய்ப்பு ஏற்படும். என்ன காரணம் அப்படின்னு கேட்டால், ராசிநாதன் செவ்வாயும் சந்திரனும் பரிவர்த்தனா யோகம் பெற்று உங்களுக்கு யோகத்தை ஏற்படுத்துகின்றார்கள். ஆரோக்கிய முன்னேற்றம் ஏற்படுகின்ற ஒரு நல்ல நாள். அஸ்வினி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று தன்னம்பிக்கை ஏற்படக்கூடிய வாய்ப்பு இருக்குது. மனசில் இருக்கிற கவலைகள் விலகும். உத்தியோக ரீதியாக மேன்மைகள் ஏற்படக்கூடிய வாய்ப்பும் இருக்குது. உங்களுடைய தொழில் ரீதியான முயற்சிகள் ஆதாயத்தை ஏற்படுத்தக்கூடிய வகையில் இருக்குது. படிக்கின்ற குழந்தைகள் மேன்மை அடைவார்கள். உங்களுடைய எதிர்கால திட்டங்களை செயல்படுத்துவதற்குண்டான வாய்ப்பு ஏற்படுகின்ற ஒரு சிறப்பான நாள். எடுத்த காரியத்தில் வெற்றி அடையக்கூடிய நாள். பரணி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று காலை 7:38 மேலே தன்னம்பிக்கை தரக்கூடிய நற்செய்திகள் வரும். படிக்கின்ற குழந்தைகள் எடுத்த காரியத்தில் வெற்றியை எடுத்துக்கொண்டான முயற்சியில் ஈடுபட்டு அதற்காக முனைப்புடன் செயல்படுவீர்கள். ஆனால் சிறிது கால தாமதம் ஏற்படும். உங்களுடைய உத்தியோக ரீதியான முயற்சிகள் வெற்றியை தரும். இடமாற்றம் ஏற்படக்கூடிய வாய்ப்பு இருக்குது. கார்த்திகை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு குழந்தைகள் பற்றிய கவலைகள் விலகும். குழந்தைகளால் ஏற்பட்ட கவலைகளும் விலகக்கூடிய வாய்ப்பு இருக்குது. உத்தியோக ரீதியாகவும் சரி, சுய தொழில் செய்பவர்களுக்கும் சரி, சில நல்ல மாற்றங்கள் ஏற்பட்டு அதன் மூலமாக உங்களுக்கு மதிப்பு மரியாதை உயரக்கூடிய வாய்ப்பு ஏற்படுகின்ற ஒரு சந்தோஷகரமான நாள். மன நிம்மதி ஏற்படுகின்ற நாள். ரிஷப ராசி. ராசிக்கு லாபஸ்தானத்தில் இருக்கிற சந்திரன் விரயஸ்தானத்துக்குள்ள காலை 7:38 பயிற்சியாகி பரிவர்த்தனா யோகம் பெறுகின்ற காரணத்தினால வெற்றிகளுக்காக செலவுகள் ஏற்படக்கூடிய வாய்ப்பு இருக்குது. ஆனால் அலைச்சல் ஜாஸ்தி இருக்கும். உடல் சோர்வு அதிகரிக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது. விரயஸ்தானத்தில் குரு சந்திரன் சேர்க்கை கஜகேசரி யோகம். செலவு பண்ணி சில நல்ல காரியங்களை சாதித்து கொள்ளக்கூடிய வாய்ப்பு ஏற்படும். உங்களுக்கு மதிப்பு மரியாதை உயர்வதற்குண்டான முயற்சிகள் தடுமாற்றத்தை ஏற்படுத்தும். வியாபாரிகளுக்கு கடன் சார்ந்த உதவிகள் கிடைக்கக்கூடிய யோகமான பலன்கள் ஏற்படுகின்ற ஒரு நல்ல நாள். கார்த்திகை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று காலை முதலே செலவுகள் அதிகரிக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது. எடுத்த காரியத்தில் வெற்றி அடையணுங்கிறதுக்காக செலவு ஏற்படும். ஆனால் அந்த செலவுக்கேற்ற வருமானமும் அதிகரிக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது. விரையாதிபதி செவ்வாயும் 3ஆம் இடத்ததிபதியான சந்திரனும் பரிவர்த்தனை பெற்றிருப்பது யோகத்தை ஏற்படுத்துகின்றது. இதில் 10ஆவதுக்கு 2ஆம் வீட்டு அதிபதி வக்கர கதியிலேருந்து வெளியில் வந்துட்டார். அதனால் தனலாபம் அதிகரிக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. இன்று சந்தோஷமான செலவுகள் ஏற்படுகின்ற ஒரு சிறப்பான நாள். ரோகிணி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று வெற்றிகள் ஏற்படக்கூடிய வாய்ப்பு இருக்குது. விரயஸ்தானத்தில் 4 கிரக சேர்க்கை காலை 7:38 மேலே ஏற்படுறதுனால உங்களுக்கு சமூக மதிப்புக்காக செலவுகள் ஏற்படும். வெற்றிக்காக செலவுகள் ஏற்படும். இளைய சகோதரர்களுக்காக செலவுகள் ஏற்படும். மொத்தத்தில் இன்றைக்கி செலவு இருக்குது. ஆனால் சந்தோஷமான செலவாக இருக்கும். குடும்பத்தில் உங்களுக்கு மதிப்பு மரியாதை உயரும். இனிமையான வார்த்தைகள் மூலமாக அடுத்தவர்களின் மனதை கவரக்கூடிய வாய்ப்பு ஏற்படும். கலைத்துறை நண்பர்களுக்கும் வியாபாரிகளுக்கும் வருமானம் அதிகரிக்கக்கூடிய ஒரு நல்ல நாள். மிருகசீரிஷம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று உங்களுடைய செயல்பாடுகளில் சற்று வருத்தம் ஏற்படக்கூடிய வாய்ப்பு இருக்குது. விரையாதிபதி நீச்சஸ்தானத்தில் இருக்கார். அந்த நீச்சஸ்தான அதிபதியான சந்திரன் விரயஸ்தானத்தில் இருக்கிறது. பரிவர்த்தனா யோகம் பெற்றிருப்பது உங்களுக்கு சில செலவுகளை ஏற்படுத்தும். ஆனால் தேவையில்லாத செலவுகள், உங்கள் தகுதிக்கு குறைவான செலவுகளாக இருக்கும். அதே சமயம் உங்களுடைய நட்பு வட்டத்தின் ஆரோக்கியம் சம்பந்தப்பட்ட விஷயங்களுக்காகவும் மருத்துவ செலவுகள் ஏற்படக்கூடிய வாய்ப்பு இருக்குது. வாழ்க்கை துணையின் ஆரோக்கியம் சம்பந்தப்பட்ட விஷயங்களுக்காகவும் மருத்துவ செலவுகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. மிதுன ராசி. தசம மற்றும் லாபஸ்தானங்களில் சந்திரன் சஞ்சரிக்கின்ற இந்த நாள் யோகமான பலன்களை ஏற்படுத்தும். லாபஸ்தானத்துக்குள்ள சந்திரன் பயிற்சியாக்கி ராசிநாதன் புதனோடு சேர்ந்து வேதை பொருத்தத்தை ஏற்படுத்துவது மட்டுமல்லாமல் கஜகேசரி யோகத்தையும் ஏற்படுத்துகின்றது. பரிவர்த்தனா யோகத்தையும் ஏற்படுத்துகின்றது. இதன் காரணமாக உங்களுக்கு மதிப்பு மரியாதை, வாக்குச்சாதுரியம் போன்ற அனைத்து விஷயங்களும் ஏற்படக்கூடிய வாய்ப்பு இருக்குது. பெரிய மனிதர்களின் சிபாரிசு கிடைக்கக்கூடிய யோகம் இருக்குது. நீங்கள் ஏதாவது
காலேஜில் சேரணுமோ, இல்லை காலேஜில் வேலைக்காக சேரணுமோ, படிப்புக்காக சேரணுமோ, ஏதோ ஒரு விஷயத்துக்கு நீங்கள் எடுக்கும் முயற்சிகளுக்கு சமூகத்தில் பெரிய மதிப்பில் உள்ள ஒரு நபர் உங்களுக்கு ரெக்கமெண்ட் பண்ணுறதுக்கு உண்டான யோகம் ஏற்படுகின்ற ஒரு சந்தோஷகரமான நாள். மிருகசீரிஷம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு மதிப்பு மரியாதை உயரக்கூடிய நேரம் இது. இன்று ஒரு பெரிய மனிதரை சந்திக்கும் வாய்ப்பு ஏற்பட்டு அதன் மூலமாக வியாபார செழிப்பு ஏற்படுறதுக்கு உண்டான நேரம் இது. அரசியல் துறை சார்ந்தவர்களுக்கு அரசாங்க வகையில் சில செலவுகள் ஏற்படும், அதுவும் உங்களுக்கு பெருமையை சேர்க்கும். திருவாதிரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு மேலதிகாரிகளுடன் நல்ல ஒற்றுமை ஏற்படக்கூடிய சூழ்நிலை இருக்குது. அதனால் உங்களுக்கு மாலை மரியாதைகள் கூடுகின்ற நேரம். உங்கள் காரியங்கள், உங்களுடைய வேலை சம்பந்தப்பட்ட விஷயங்களில் உங்களுக்கு உண்டான அங்கீகாரம் கிடைத்து உங்களை பெருமைப்பட பேசக்கூடிய வாய்ப்பு ஏற்படுகின்ற ஒரு சந்தோஷகரமான நாள். பதவி உயர்வு கிடைப்பதற்குண்டான முயற்சிகள் வெற்றியை தரும். புனர்பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று மதிப்பு மரியாதை உயரக்கூடிய நேரம் இது. மூத்த சகோதரர்களின் செயல்பாடுகள் உங்களுக்கு யான பலத்தை தரக்கூடிய வகையில் இருக்குது. ராசிநாதனோடு சேர்ந்த சந்திரன் வேதை பொருத்தத்தை ஏற்படுத்துகின்ற காரணத்தினால பெருமைகள் ஏற்படக்கூடிய ஒரு நல்ல நாள். கடக ராசி. ராசிநாதன் மற்றும் தசமஸ்தானாதிபதியான செவ்வாய் பரிவர்த்தனாயோகம் பெற்றிருப்பது உங்களுக்கு தடுமாற்றங்களை தவிர்க்கிறதுக்குண்டான யோகத்தை ஏற்படுத்துகின்றது. ராசிநாதன் தசமஸ்தானத்தில் இன்றைக்கி காலை 7:38 பயிற்சி ஆகிறாரு. அதே தசமஸ்தானாதிபதியான செவ்வாய் ராசியில் நீச்ச பலத்தோடு இருந்தாலும் நீச்ச பங்கம் அடைகிறார். காரணம் பரிவர்த்தனா யோகம். அதே சமயம் உங்களுடைய ராசிக்கு தசமஸ்தானத்தில் 4 கிரக சேர்க்கை, குரு சந்திரன் சேர்க்கை கஜகேசரி யோகம், சந்திரன் புதன் சேர்க்கை வேதை பொருத்தம், இப்படி எல்லா யோகங்களும் அமையக்கூடிய ஒரு நல்ல நாளாக இருக்கிறதுனால உத்தியோக ரீதியாக சில பெரிய மாற்றங்கள் ஏற்படக்கூடிய வாய்ப்பு இருக்குது. உத்தியோகத்திற்காக காத்து கொண்டிருக்கும் இளம் ஆண் பெண்களுக்கு வேலை கிடைப்பதிலிருந்து வந்த தடைகள் விலகும். சுய தொழில் செய்பவர்களுக்கு அந்த தொழிலே முன்னேற்றத்தை காணக்கூடிய வாய்ப்பை ஏற்படுத்தும். நன்மைகள் ஏற்படுகின்ற, சுகங்கள் அதிகரிக்கின்ற ஒரு சந்தோஷகரமான நாள். புனர்பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று உங்களுக்கு நண்பர்கள் மூலமாக உதவிகள் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது. இது நாள் வரை நண்பர்கள் எதிரியாக செயல்பட்டார்கள், ஆனால் இன்றைக்கி நண்பர்கள் உதவிகரமாக இருப்பார்கள். உங்களுடைய உத்தியோகம்தான் உங்களுக்கு யானை பலமாக இருக்கும், வியாபாரம்தான் யானை பலமாக இருக்கும். உங்களுடைய சுகம் அதிகரிக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது. உடல் ஆரோக்கிய முன்னேற்றம் ஏற்படுகின்ற ஒரு நல்ல நாள். பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று நண்பர்கள் விஷயத்தில் இருந்து வந்த கவலைகள் விலகும். நண்பர்கள் எதிர்மறை பலன்களை ஏற்படுத்தக்கூடிய வகையில் இருந்தவங்க கூட இன்றைக்கி சாதகமாக மாறக்கூடிய வாய்ப்பு இருக்குது. தொழில் போட்டி காரணமாக, தொழில்முறை போட்டி காரணமாக எதிரிகளாக செயல்பட்டவர்களே இன்று உங்களுடன் இணக்கமான வாய்ப்பை ஏற்படுத்தி கொள்வதற்குண்டான முயற்சியில் ஈடுபட்டு அதில் வெற்றியும் காண்பார்கள். அவர்களால் உங்களுக்கு சில புதிய அணுகுமுறைகள் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு ஏற்படும். ஆயில்யம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு ராசிநாதன் நட்சத்திரநாதன் புதனோடு சந்திரன் சேருகின்ற காரணத்தினால வேதை பொருத்தம் ஏற்பட்டு தன்னம்பிக்கை அதிகரிக்கக்கூடிய யோகம் ஏற்படும். உத்தியோகத்தில் இதுநாள் வரை உங்களை குற்றம் சொல்லி கொண்டிருந்தவர்களிடம் எதிர்த்து பேசி வெற்றியடையக்கூடிய வாய்ப்பு ஏற்படும். வாக்குச்சாதுரியம் ஏற்படுகின்ற ஒரு நல்ல நாள். சிம்ம ராசி. இன்று காலை 7:38 வரைக்கும் சந்திராஷ்டமம் இருக்குது. அதனால் காத்தால் எழுந்திருக்கும் போதே ஒரு மன சோர்வோடு எழுந்திருப்பீங்க. ஆனால் 7:38 பாக்கியஸ்தானத்துக்குள்ள சந்திரன் பயிற்சியாகி பாக்கிய குருவோடு இணைகின்ற காரணத்தினால தந்தை வழியில் உதவிகள் கிடைக்கும். உங்களுக்கு கிடைக்க வேண்டிய பாக்கியங்களில் இருந்து வந்த தடைகள் தாமதமாக மாறக்கூடிய வாய்ப்பு ஏற்படும். தடைகள் தாமதமாக மாறும், அதனால் கொஞ்சம் நிதானமாக இருங்க. திருமண வயதில் இருப்பவர்களுக்கு சற்று தாமதம் ஏற்படுவது நல்லது தான். சப்தமஸ்தானத்தில் சனி இருக்கிறதுனால திருமண விஷயத்தை அவசரப்பட்டு முனைப்போடு பேசிடாதீங்க. நட்பு வட்டத்திலும் சற்று விலகி இருப்பது நல்லது. உத்தியோக ரீதியான முயற்சிகளில் அரசாங்க வகையில் அல்லது மேலதிகாரிகள் வகையில் தடுமாற்றங்களும் தடைகளும் ஏற்படும். இடமாற்றத்திற்கு உண்டான உத்தரவுகள் கிடைப்பதற்குண்டான வாய்ப்பு ஏற்படும். மகம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு ஆரோக்கிய முன்னேற்றம் ஏற்படுகின்ற ஒரு நல்ல நாள். சந்திராஷ்டமம் முடிஞ்சதுக்கப்புறம் தான் ஆரோக்கிய முன்னேற்றம் ஏற்படும். உடல் ரீதியான சோர்வுகள் விலகும். அதே சமயம் குழந்தைகளை பற்றிய கவலைகளும் விலகி அவர்கள்தான் உங்களுக்கு பக்கபலமாக இருக்கக்கூடிய ஒரு சாதகமான பலன்களை ஏற்படுத்தக்கூடிய வகையில் இருக்காங்க. பூரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு மதிப்பு மரியாதை உயர்வதற்குண்டான வாய்ப்பு ஏற்படும்.
பூர்வீக சொத்து விஷயமா இருந்து வந்த இழுபறி நிலைமை மாறக்கூடிய வாய்ப்பு இருக்குது. மூத்த சகோதரர்கள் இணக்கத்துடன் செயல்படுவார்கள். கலைத்துறை நண்பர்களுக்கு ஏற்றம் ஏற்படும். உத்திரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று அனாவசிய செலவுகள் ஏற்படுகின்ற ஒரு சங்கடமான நாள். தந்தை வழியில் செலவுகள், தந்தை வழி உறவினர்களால் கடனுதவி பெறக்கூடிய வாய்ப்பு ஏற்பட்டு அவர்களுக்கு உதவி செய்யும் சூழ்நிலை இருக்குது. அப்படி சப்போஸ் நீங்கள் உதவி செய்யலைன்னா உங்களை பற்றி தப்பான அபிப்பிராயத்தை பரப்புறத்துக்கு உறவினர்களே காரணமாக இருப்பார்கள். கன்னி ராசி. சப்தமஸ்தானத்தில் இருக்கிற சந்திரன் காலை 7:38 அஷ்டமஸ்தானத்துக்கு பயிற்சியாகி குருவோடு இணைந்து 2ஆம் இடத்தை பார்க்குறாரு. 4 கிரக சேர்க்கைக்கு சனி பார்வை. அதனால் குடும்பத்தில் உங்கள் பேச்சை விட உங்கள் உறவினர்கள் பேச்சு தான் அதிகமாக எதிரொலிக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது. அதனால் இன்றைக்கி காலை 7:38 மேலே உறவினர்கள் எதிரில் உங்கள் குடும்பத்தினரை அவதூறு பேசாமல் இருப்பது நல்லது. அப்படி பேசினா உங்களுக்கு தான் அவமானம் ஏற்படும். உத்திரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று தந்தை வழி உறவினர்களுடன் கருத்து மோதல் ஏற்படுகின்ற சூழ்நிலை. இன்ஃபேக்ட் தந்தைக்குமே இப்போ நேரம் சரியில்லை. அவருக்கு ஆரோக்கியத்தை கவனமாக பார்த்துக்கோங்க. பாக்கியஸ்தானம்னு சொல்லக்கூடிய 9ஆம் இடம் பித்ருஸ்தானத்தில் பித்ரு காரகன் இருக்கிறது அவ்வளோ நல்ல விஷயம் கிடையாது. அதனால் தந்தைக்கு ஏதாவது உடல் ரீதியான சோர்வு ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. வண்டி வாகன வகையில் செல்லும் பொழுது நிதானமாக இருப்பது நல்லது. இளைய சகோதரர்களால் உங்களுக்கு மனக்கஷ்டம் ஏற்படுகின்ற ஒரு குழப்பமான நாள். ஹஸ்தம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று தடுமாற்றமான செயல்பாடுகள் ஏற்படுகின்ற வாய்ப்பு இருக்குது. வார்த்தைகள் குழப்பத்தை ஏற்படுத்தும். அதே சமயம் எதிரிகள் பலமாக இருக்கிறார்கள். இன்ஃபேக்ட் ஒரு எதிரி தான் உங்களுக்கு பக்க பலமாக இருந்து உங்களுக்கு பிரச்சனையை சால்வ் பண்ணி கொடுக்கறதுக்கு உண்டான வாய்ப்பை ஏற்படுத்துகிறார்கள். உங்களுக்கு மனசில் ஒரு விதமான விரக்தி மனப்பான்மை ஏற்படக்கூடிய வாய்ப்பு இருக்குது. சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று எதிரிகளின் தொல்லை அதிகரிக்கக்கூடிய சூழ்நிலை. எதிரிகள் வெளியில் இல்லை, வீட்டில் இருக்காங்க. இளைய சகோதரர்கள் குறிப்பாக பங்காளி சண்டை வரத்துக்கு வாய்ப்பு இருக்கிறதுனால இன்றைக்கி கவனமாக இருந்துக்கோங்க. எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் சரி, சொத்து பறிக்கிறதோ இல்லை ஏற்கனவே வந்த சொத்தை பற்றி பேசுகிறதோ இல்லை கோர்ட்டு கேஸ் ஏதாவது இருந்ததுன்னா எல்லாத்தையும் இன்றைக்கி அவாய்ட் பண்ணுறது புத்திசாலித்தனம். துலாம் ராசி. நண்பர்கள் பலமாக இருந்து உங்களுக்கு உதவி செய்யறதுக்கு உண்டான யோகத்தை ஏற்படுத்துகிறார்கள். சக பணியாளர்கள், உங்களுக்கு கீழ் பணியாற்றுபவர்கள், உங்களிடம் சம்பளம் வாங்குபவர்கள், இப்படி யாராக இருந்தாலும் சரி உங்களுக்கு சாதகமாக செயல்படக்கூடிய யோகமான நாள். தன்னம்பிக்கை அதிகரிக்கும். வாழ்க்கை துணையின் அந்யோன்யம் உங்களுக்கு பலத்தை ஏற்படுத்தும். குழந்தைகள் விஷயத்தில் சற்று கவனத்துடன் இருப்பது நல்லது. சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று குடும்ப சூழ்நிலை சாதகமாக இருக்குது. குடும்பத்தில் தன வரவு ஏற்படும். எதிரி ஸ்தானம் வலுவாக இருக்கிறதுனால, அதாவது சூரியன் 8ஆம் இடத்துல இருக்கிறதுனால அரசாங்க வகையில் சில தடைகள் அல்லது தடுமாற்றங்கள் ஏற்படும். அரசு அதிகாரிகளுடன் வாக்குவாதத்தில் ஈடுபடும் சூழ்நிலை இருக்குது. வார்த்தைகள் உஷ்ணமாக இருக்கும். சுவாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று வாழ்க்கை துணையுடன் ஒத்துப்போகக்கூடிய வாய்ப்பு ஏற்பட்டு அதன் மூலமாக மனசில் இருக்கிற கவலைகள் விலகும். மனசில் இருக்கிற எண்ண பரிமாற்றங்கள் உங்களுக்குள்ளே ஏற்பட்டு கருத்து ஒப்பீனியன், அதாவது டிஃபரன்ஸ் ஆஃப் ஒப்பீனியனை மாற்றிக்கிறதுக்கு உண்டான முயற்சி வெற்றியை தரும். விசாகம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று வெளியூர் பிரயாணங்கள் ஏற்படுகின்ற ஒரு சாதகமான நாள். நண்பர்கள் சப்போர்ட்டிவாக இருக்காங்க. உங்கள் நண்பர்கள் உதவிகரமாக இருப்பதுனால உங்களுடைய காரியங்கள் பலிதமாகக்கூடிய வாய்ப்பு ஏற்படும். விருச்சிக ராசி. 5ஆம் இடத்தில் இருக்கிற சந்திரன் காலை 7:38 6ஆம் இடத்துக்கு பயிற்சியாகி குருவோடு இணையிறது உங்களுக்கு யோகத்தை ஏற்படுத்துகின்றது. எதிர்பாராத இடத்துலேருந்தும் எதிர்பார்த்த இடத்துலேருந்தும் உங்களுக்கு லோன் சேங்ஷன் ஆகிறதுக்கு உண்டான வாய்ப்பு ஏற்படும். பேங்க்கில் ஏதாவது ப்ராசஸ் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா அது உங்களுக்கு லாபத்தை ஏற்படுத்தும். மதிப்பு மரியாதை உயரக்கூடிய வாய்ப்பு ஏற்படுகின்ற ஒரு சாதகமான நாள். விசாகம் மற்றும் கேட்டை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று ஆதாயம் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. உங்களுக்கு கிடைக்க வேண்டிய லோன் சேங்ஷன் ஆகிறதுக்கு உண்டான முயற்சிகள் வெற்றியை தரும். ஆரோக்கியம் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் சில நல்ல மாற்றங்கள் ஏற்படுவதற்குண்டான யோகம் ஏற்படும். மருத்துவ உதவியின் மூலமாக ஆரோக்கிய முன்னேற்றம் ஏற்படும். தாயாரின் ஆரோக்கியம் வளர்ச்சியை காணும். அனுஷம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு குடும்ப சூழ்நிலை சாதகமாக மாறக்கூடிய வாய்ப்பு ஏற்பட்டு அதன் மூலமாக தனலாபம் அதிகரிக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது. குடும்ப ஒற்றுமை அதிகரிக்கும். தாயாரின் ஆரோக்கிய விஷயத்தில் மட்டும் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கோங்க.
இன்று அலுவல் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் அலைச்சலை சந்திக்கக்கூடிய ஒரு சாதகமான நாள். அலைச்சல் ஏற்பட்டாலும் ஆதாயம் ஏற்படுகின்ற நாள். தனுசு ராசி, 4ஆம் இடத்துல சந்திரன் அலைச்சலை ஏற்படுத்திட்டு இருக்காரு. அவர் இன்னைக்கு காலையில் 7:38 5ஆம் இடத்துக்கு பயிற்சி ஆகிறாரு. குழந்தைகள் பலத்தை தருகிறார்கள். உடன் பிறந்த சகோதரர்கள் ஒற்றுமையை தரக்கூடிய வகையில் இருக்காங்க. வியாபாரிகளுக்கு வளர்ச்சி ஏற்படும். வியாபாரத்தில் செழிப்பு ஏற்படக்கூடிய வாய்ப்பு ஏற்படும். படிக்கின்ற குழந்தைகளின் மலர்ச்சியான செய்திகள் சந்தோஷத்தை ஏற்படுத்தும். குடும்ப பெருமைக்குண்டான வழியை காட்டக்கூடிய வாய்ப்பு ஏற்படுகின்ற ஒரு நல்ல நாள். மூலம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு குழந்தைகளின் பிடிவாத குணத்தின் மூலமாக உங்களுக்கு சில மாற்றங்கள் செய்யக்கூடிய வாய்ப்பு ஏற்பட்டு அதன் மூலமாக குழந்தைகளுக்கு நற்செய்திகளை தரக்கூடிய வாய்ப்பு ஏற்படுகின்ற ஒரு சந்தோஷகரமான நாள். பூராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு அரசாங்க அதிகாரிகள் அல்லது உங்களுடைய மேல் அதிகாரிகள் மூலமாக உங்களுக்கு எதிரிகளை அதிகரிக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது. உங்களுக்கு சாதகமாக செயல்படுறாங்க, அனாவசியமாக வேண்டாத வேலையை சப்போர்ட் பண்ணிகிட்ருக்காங்க அப்படின்ட்டு உங்கள் பேரில் ஒரு காழ்ப்புணர்ச்சி வரத்துக்கு உண்டான வாய்ப்பு இருக்குது. சக பணியாளர்கள் நண்பர்களிடம் அபவாத பெயர் ஏற்படுகின்ற ஒரு குழப்பமான நாள். உத்திராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு ஆரோக்கிய விஷயத்தில் கவனமாக இருந்துக்கோங்க. 6ஆம் இடத்துல சூரியன் நட்சத்திரநாதன் 6ஆம் இடத்துல இருக்கிறதுனால மருத்துவம் சார்ந்த உதவி தேவைப்படும் சூழ்நிலை இருக்குது. இதில் 10ஆவதுக்கு விரையாதிபதி நீச்சமாக இருந்தாலும் விரயஸ்தானாதிபதியும் அந்த 8ஆம் இடத்ததிபதியும் பரிவர்த்தனை பெற்றிருப்பது எதிரிகளுக்காக செலவு ஏற்படக்கூடிய வாய்ப்பு இருக்குது. மகர ராசி, 3ஆம் இடத்தில் இருக்கிற சந்திரன் காலை 7:38 4ஆம் இடத்துக்கு பயிற்சியாகி கஜகேசரி யோகத்தையும் வேதை பொருத்தத்தையும் பரிவர்த்தனா யோகத்தையும் ஏற்படுத்துறதுனால நட்பு வட்டத்தின் மூலமாக உதவிகள் ஏற்பட்டு அதன் மூலமாக தொழில் விருத்திக்கும் உத்தியோக மேன்மைக்கும் வாய்ப்பை ஏற்படுத்தும். உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கு பலமான செய்திகள் சப்போர்ட் கிடைக்கிறதுக்கு உண்டான யோகம் இருக்குது. அதே சமயம் 4ஆம் இடத்துல 4 கிரக சேர்க்கைக்கு சனி பார்வை இருக்கிறதுனால உங்கள் தாயாரின் ஆரோக்கியத்தில் திடீர் மாற்றங்கள் இது நாள் வரைக்கும் ஒரு விதமாக இருந்ததுன்னா அதற்கு ஆப்போசிட்டாக நேர் ஆப்போசிட்டாக உல்டாவாக உங்களுக்கு சந்தோஷத்தை தரக்கூடிய வகையில் சில மாற்றங்கள் ஏற்படுகின்ற வாய்ப்பு இருக்குது. உத்திராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று பூமி தொடர்பான விஷயங்களில் தந்தையின் ஆலோசனை யானை பலத்தை கொடுக்கும். எதிரிகளின் தொந்தரவு குறையக்கூடிய வாய்ப்பு இருக்குது. சப்தமஸ்தானத்தில் செவ்வாய் இருந்தாலும் செவ்வாய் சந்திரன் பரிவர்த்தனை பெற்றிருப்பது உங்களுக்கு யோகத்தை ஏற்படுத்துகின்றது. தாயார் வழி உறவினர்கள் மூலமாக உதவிகள் ஏற்படும். தாயார் வழி உறவினர்கள் மூலமாக அரசாங்க அல்லது லீகல் கேஸ் உங்களுக்கு சாதகமாக மாறுறதுக்கு உண்டான வாய்ப்பு இருக்குது. குழந்தைகளின் நேர்மைத்தன்மை உங்களுக்கு பெருமையை சேர்க்கும். வியாபாரிகளுக்கு வளர்ச்சி ஏற்படும். இருப்பினும் அபவாத பெயர் ஏற்படக்கூடிய வாய்ப்பு இருக்குது. திருவோணம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு அலைச்சல் அதிகரிக்கும். வேலை பளு காரணமாக உடல் சோர்வு அதிகரிக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது. குடும்பத்தில் தேவையில்லாத பேச்சுக்கள் அதிகரிக்கிறதுனால குடும்பத்தில் இருக்கிற உறவினர்கள் இளைய சகோதரர்களுடன் வாக்குவாதத்தில் ஈடுபடும் சூழ்நிலை இருக்குது. அவிட்டம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு எதிரிகளால் தொல்லைகள் ஏற்படும். அந்த எதிரிகளை சமாளிக்கும் ஆற்றல் நண்பர்கள் மூலமாக கிடைக்கக்கூடிய வாய்ப்பு ஏற்படும். நன்மைகள் ஏற்படுகின்ற சாதகமான நாள். கும்பராசி, 2ஆம் இடத்தில் இருக்கிற சந்திரன் 3ஆம் இடத்துக்கு பயிற்சியாகி கஜகேசனி யோகம் பரிவர்த்தனா யோகம் வேதை பொருத்தம் ஏற்படுறதுனால வெற்றிகள் கிடைக்கும். யோகமான பலன்கள் ஏற்படும். இளைய சகோதரர்கள் மூலமாக உதவிகள் கிடைக்கும். தன வரவு ஏற்படக்கூடிய வாய்ப்பும் குடும்ப ஒற்றுமைக்கு வழிவகுக்கும் வாய்ப்பும் ஏற்படும். வாழ்க்கை துணையின் செயல்பாடுகள் குடும்பத்தில் மாற்றத்தை ஏற்படுத்தும். இடமாற்றத்திற்குண்டான முயற்சிகள் அலைச்சலை ஏற்படுத்தும். அவிட்டம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று தேவையற்ற பேச்சுக்களை சமாளிக்கும் வாய்ப்பு ஏற்பட்டு அதன் மூலமாக காரிய வலிதம் ஏற்படக்கூடிய ஒரு நல்ல நாள். சதயம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று உத்தியோக மேன்மை ஏற்படும். உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு நேர்மைக்குண்டான பரிசு கிடைக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது. மேல் அதிகாரிகளுடன் இணக்கமான சூழ்நிலை இருந்தாலும் வாக்குவாதம் ஏற்படக்கூடிய வாய்ப்பு இருக்குது. கொஞ்சம் கவனமாக இருந்துக்கோங்க. நேர்மையாக இருந்தால் அதிகமாக பேசக்கூடாது, நிதானமாக பேசுங்க. பூரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று எதிரிகளின் செயல்பாடுகள் உங்களுக்கு தேவையில்லாத பிரச்சனை ஏற்படுத்தும். அல்லது நீங்களும் எதிரித்தனமாக பேசுகிறதுக்கு எதிரித்தனமாக செயல்படுறதுக்கு உண்டான வாய்ப்பு இருக்கிறதுனால எதிரிகளுடன் டைரெக்டாக மோதக்கூடிய வாய்ப்பு இருக்குது.
நண்பர்கள் விஷயத்தில் சற்று நம்பகத்தன்மையோடு இருக்கிறதுக்கு முயற்சி பண்ணுங்கள். மீன ராசி ராசியில் இருக்கிற சந்திரன் காலை 7:38 2ஆம் இடத்திற்கு பயிற்சியாகி கஜகேசர யோகம் மற்றும் பரிவர்த்தனா யோகத்தை ஏற்படுத்துகின்ற காரணத்தினால குழந்தைகளால் ஆதாயம் ஏற்படும், வியாபாரத்தில் ஆதாயம் ஏற்படும், சகோதர சகோதரிகள் மூலமாக உதவிகள் கிடைக்கும், பங்காளிகளுக்குள் இருந்து வந்த வேற்றுமைகள் விலகும், பூர்வீக சொத்து விஷயத்தில் இருந்த குழப்பங்கள் நிவர்த்தியாகும், நெடுநாட்களாக வரவேண்டிய பழைய பாக்கிகள் வசூலாகும், வியாபார செழிப்பு ஏற்படுகின்ற ஒரு சிறப்பான நாள். பூரட்டாத நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று வெற்றிகள் தன்னம்பிக்கை தரக்கூடிய வகையில் இருக்குது. அதனால் வியாபாரம் செழிப்பு ஏற்படும், உத்தியோகத்தின் மேன்மை ஏற்படும், பதவி உயர்வுக்கு உண்டான யோகமான பலன்கள் ஏற்படும், எதிர்பாலினத்தவர்களின் உதவி கிடைக்கக்கூடிய ஒரு நல்ல நாள். உத்திரட்டாத நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று குடும்பத்தில் நிறைய பேசுகிற மாதிரி சூழ்நிலை இருக்குது. வார்த்தைகள் பலமாக இருக்கும், வார்த்தைகளால் உங்களுக்கு சந்தோஷம் ஏற்படும். ஆனால் செலவுன்னு வந்துட்டால் அது சங்கடத்தை ஏற்படுத்தும். அப்படிப்பட்ட சங்கடம் இன்றைக்கி பெருசாக இல்லை, அதனால் சந்தோஷமாக இருப்பீங்க, நிம்மதியாக இருப்பீங்க. ரேவதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று புதிய உறவினர்களின் வருகை காரணமாக குடும்பத்தில் சந்தோஷம் ஏற்படும் சூழ்நிலை இருக்குது. உறவினர்களை சந்திக்கும் வாய்ப்பு ஏற்படுறதுனால மனசில் குதூகலத்தோடு இருப்பீங்க, தன்னம்பிக்கையோடு இருப்பீங்க, சந்தோஷத்தோடு இருப்பீங்க. ஆரோக்கிய முன்னேற்றம் ஏற்படும், உடல் ரீதியான சோர்வுகள் விலகும், மன நிம்மதி ஏற்படுகின்ற ஒரு சந்தோஷகரமான நாள். ஸ்ரீ ட்ரோனா ஆஸ்ட்ரோ சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் கூடயும் ஷேர் பண்ணுங்கள். அவங்களும் பயனடைவாங்க. நன்றி, வணக்கம்.